பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். செவ்வாய் எப்போவுமே செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியோட அதிபதி, 8வது ராசியோட அதிபதி, அதாவது மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி. செவ்வாய் உச்சமாகிற வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது வீடான மகரத்தில், செவ்வாய் நீசமாகிற வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது வீடான கடகத்தில். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடுகள், இப்படி தான் இருப்பார். அந்த செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், பராக்கிரமம், வீரம், ஆளுமை, ஆன்மீகம், கோபம், வேகம், நான் தான் என்கிற எண்ணம், டாமினேஷன், பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், இப்படி தான் ஒரு வாழ்வார் செவ்வாய். இது அதே போல் மனசில் ஒன்றும் இருக்காது. படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு 5வது நிமிஷத்தில் மன்னிப்பு கேட்குறதும் செவ்வாய் தான். இந்த மேசராசி, விருச்சிக ராசி, மேச லக்னம், விருச்சிக லக்னம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிடுவாங்க ஃபோர்ஸாக, கடைசியில் மன்னிப்பு கேட்பாங்க 5 நிமிஷத்தில். இதெல்லாம் செவ்வாயோட குணம். செவ்வாய்னா வந்து சகோதர சகோதரிகளை குறிக்கிறது. நம்ம உடம்புல ஓடுற பிளட் இருக்கு இல்லைங்களா, பிளட்டை குறிக்கிறது செவ்வாய் தான். அதே போல் எலும்புகள், ஸ்ட்ராங்கான இது பகுதிகள் நம்ம உடம்புல எலும்புகள், பற்கள், நகம், எதெல்லாம் நம்ம உடம்புல ஆயுதமாக இருக்கோ அதெல்லாம் செவ்வாய்.